மெடிக்கல் சூசைட் என்னடா புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த வார்த்தை? சூசைட் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வார்த்தை. மெடிக்கல் சூசைட் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப காமனாக இன்றைக்கி எல்லாரும் நம்மளுக்கு தெரியாமலே அது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு நோய் தெரியுது, நீங்கள் ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க. அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பேஷண்ட் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காமல், அந்த நோயோட தன்மையை புரிஞ்சுக்காமல், அதுக்கு வேற நான் ஆல்டர்னேட்லாம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த வைத்திய முறை வேண்டாம்னு சொல்லி வேறு வைத்திய முறைகள்லாம் பண்ணி அந்த நோய் வந்து குறையாமல் நோயோட தன்மை வீரியம் ஜாஸ்தியாகி அது வந்து தன்னைத்தானே அந்த பேஷண்ட் அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வர்றது தான் மெடிக்கல் சூசைட். அது என்ன ஆகுனா உங்களை வந்து கடைசியில் அந்த பேஷண்ட்டே இறந்து போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இது பெரிய நோய்க்குன்ட்டு இல்லைங்க, ஒரு சாதாரண முதுகுவலிக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஒரு முதுகுவலி வரும்போது நம்ம சொல்கிறோம், இது மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ரிகாஷனாக இருங்கன்னு சொல்லும்போது பேஷண்ட் வந்து அதை கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காமல், அதோட வீரியத்தை தெரிஞ்சுக்காமல் விடும்போது என்னன்னா, அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகி எங்கே வந்து யூரின் போகிறது தெரியாமல், மோஷன் போகிறது தெரியாமல் சென்சரி லாஸ் வரைக்கும் கொண்டு போயிடுது. ஸோ இதுதான் மெடிக்கல் சூசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். உங்கள் நோயோட தன்மையை நீங்கள் புரிஞ்சு அதை சீரியஸாக எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இது பெரிய பாதிப்பை உண்டாக்காது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த மெடிக்கல் சூசைட் பற்றி எஜுகேட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.